ஐயோ ஐயோ டாக்டர் டாக்டர் என் பொண்ணு வாயில இருந்து நுர வருது பாருங்க டாக்டர். தூக்குமா தூக்குமா சாவித்ரி அம்மா செத்தவங்க எல்லாரும் இப்படிதானே வாயில நுர தள்ளி செத்தாங்க. ஆமாமா ஆமா எப்படியோ தாமரை பொழைச்சிட்டா. ஆனா சாவித்ரி அந்த ஓடா யா இந்த வண்டுகடியால நாங்க என்ன செய்யறோம் தெரியாம பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கு மருந்து இருக்குன்னு நினைக்கையில எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. நீங்க எல்லாம் எதுக்கும் கவலைப்படாம இருங்க சரிங்களா? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு உங்க யாருக்குமே அந்த வண்டால எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் நூத்துக்கணக்கான வண்டை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன். அப்படி செத்துப்போன வண்டுங்களோட கூட்டுல இருந்துதான் எவ்வளவு மருந்தை எடுக்க முடியுமோ அது மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்தேன். அதை தாண்டி என் கண்ணுல பட்ட எல்லா வண்டுங்க கூட்டு மேலையும் நான் பாஸ்பரஸை தூவிட்டு வந்திருக்கேன். அந்த வண்டுங்க கூடு மேலலாம் இன்னைக்கு சூரிய ஒளியும் காத்தும் பட்ட உடனே அந்த வண்டுங்க கூடலாம் தானாவே எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி நீ அத பொசுக்குன்னு எடுத்துட்டு வந்த? உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? உண்மையிலே அந்த மருந்தை கொண்டு வந்தது நான் இல்ல. என்னடா என்ன என்ன சொல்ற? ஆமாமா உண்மையிலே அந்த காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு அந்த வண்டி கிட்ட போராடி மருந்தை கொண்டு வந்தது அந்த தமிழ் செல்விதான். இன்னைக்கு சின்ன மருந்துகள் சீரியல்ல என்ன நடந்ததுன்றத நம்ம வந்து குயிக்கா பார்த்தலாம். இன்னைக்கு வந்து அந்த மாத்து மருந்தை பார்த்த உடனே வைத்தியருக்கு வந்து இந்த மாத்து மருந்து போதுமான அளவுக்கு இருக்குது, நம்மளால எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு சொன்னாலும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். மாத்து மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருத்தரா எல்லாரையும் கொடுத்து காப்பாற்றுவாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து தமிழை வந்து வண்டு கடிச்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. இதை செக் பண்ண அந்த வைத்தியர் வந்து இது வந்து வண்டு கடியால அவங்க மயக்கம் போட்டு வரல, வேற ஏதோ ஒரு காரணத்தால தான் விழுந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ரெகுலரா கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. உடனே அந்த மாத்து மருந்தால எல்லாரையும் வந்து காப்பாத்திடுவாங்க. உடனே அந்த வைத்தியர் வந்து போஸை தான் வந்து சொல்லுவாரு மினிஸ்டர் சார் கிட்ட, இவரால தான் நீங்க வந்து பொழைச்சிருக்கீங்க. கரெக்டான நேரத்துல போஸ் வந்து மாத்து மருந்து எடுத்தாந்து கொடுத்துருக்காரு. அப்படி இல்லைன்னா நீங்க உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டீங்கன்னு சொன்ன உடனே மினிஸ்டர் சாருக்கு வந்து மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். அதே நேரத்துல வந்து சேதுவையும் சொல்லுவாரு, இவர் எடுத்தாந்த மாத்து மருந்து வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்ற முடிஞ்சது. இப்ப இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இனிமேட்டு யாருன்னா வண்டு கடியில பட்டாலும் அவங்களையும் நம்மளால காப்பாற்ற முடியும்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போஸையும் சேதுவையும் பாராட்டுவாங்க. உடனே வந்து சேது வந்து வீட்டுல இனிமேட்டு வண்டு கடியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னோடனே ஊர் மக்களுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கும். எப்படின்னோடனே நான் வந்து பாஸ்பரஸ் அந்த வந்து கூட்டு மேல போட்டுட்டேன், சூரிய வெளிப்பட்டோடனே எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடனோடனே மக்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே